ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த மாதம் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 2 டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் கம்பேக் கொடுக்க போகிறாரு. அது யார் எவருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம முகமது ஷமி தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அசுரன் போலிங் போட்டாருன்னு சொல்லலாம். அதுலேருந்து அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு நிறைய சீரீஸ்லாம் அந்த T20 உலகக்கோப்பையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணார். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிறதா பிசிசிஐ தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்ஸ்டாகிராம் பதிவில் கூட பார்த்துருப்பீங்க, அவர் போலிங் போகிறது முக்கியமாக பேட்டிங் பயிற்சி சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு. ஹிட்டிங் சிக்ஸிங் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் பேட்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு போல் அதுலேருந்து பார்த்தா. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலர். ஏன்னா பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. இப்போ கொஞ்சம் பயிற்சியெல்லாம் எடுக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வர பொசிஷன்லேருந்து ஒரு 20-30 ரன் டெஸ்ட் மேட்ச்சில் அடித்தா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர். அவர் கண்டிப்பாக பங்களாதேஷ் சீரீஸில் கம்பேக் கொடுப்பார். அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்து வர ஆஸ்திரேலியா சீரீஸ்லாம் அவர் ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பு கொடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எப்படியோ ஒரு ஃபாரின் கண்ட்ரினால கண்டிப்பாக பேஸ் பவுலருக்கு தான் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம அணியில் இருக்காங்க, சிராஜ் இருக்கார், பும்ரா இருக்கார். முகமது ஷமி கூட சேர்ந்தா கண்டிப்பாக ரொம்பவே பலமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவை வீழ்த்தத்துக்கு ரொம்பவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் கம்பேக் கொடுத்துருக்கிறது இந்திய அணிக்கு ரொம்பவே ஒரு இன்னும் வலுவடையும், இன்னும் ஊக்கத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். அதனால் அவரோட போலிங்க்கு கண்டிப்பாக நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பேன். அதில் நானும் ஒன்று தான். அதனால் முகமது ஷமி கண்டிப்பாக ஒரு நிறைய இன்ஜுரியில் ஒரு இடம் பெறாருங்க. ஏன்னா வேர்ல்டு கப் முன்ன கூட அவருக்கு இன்ஜுரி இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு சரி பண்ணின்னு தான் வேர்ல்டு கப்பே விளையாடினார். திருப்பி வேர்ல்டு கப் 50 ஓவர் உலகக்கோப்பை முடிஞ்ச உடனே திருப்பியும் ஒரு இன்ஜுரி வருது. அவரோட ஃபிட்னஸில் அவர் ஃபோக்கஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவரோட லைஃப் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் டைவர்ஸ் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு சூசைட்லாம் பண்ணத்துக்கு போயிருக்கிறதா சொல்லிட்டு தகவல்லாம் வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ எழுந்து வந்திருக்கிற கண்டிப்பாக அவர் தொடர்ந்து இந்திய அணியில் விளையாடணும். அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இந்திய அணிக்கு முக்கியம். அதனால் கண்டிப்பாக முகமது ஷமியோட ஒன் ஆஃப் த ஃபேன் நானும் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் நல்ல ஒரு பவுலர். அவரோட போலிங்கால் நிறைய பேர் கவுந்திருக்காருன்னு சொல்லலாம். அதனால் அவர் கம்பேக் கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு முகமது ஷமி ஃபேனாக மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபு கமெண்டில் ஒரு தட்டிட்டு போங்க முகமது ஷமின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் முகமது ஷமி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.